தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீறு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீறு பூசி நான் ஓடோடி வந்தேன். தைப்பூசத்தன்னைக்கு இப்படி தான் ஓடோடி வந்தேன். அக்கா வீட்டில் வந்து பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் இருந்தது. அது முடிச்சுட்டு அங்கேருந்து வந்திருந்தோம் வடபழனிக்கு. தென்பழனி பாத யாத்திரை போகிறது, அப்புறம் வந்துட்டு இந்த குறையெல்லாம் தீர்க்கறதுக்கு வந்து நம்ம வடபழனி ஆண்டவர் இருக்கார். அங்கே போக முடியல. அதனால் வந்து நம்ம வடபழனி முருகரை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கும்ல, உள்ளே வந்து அவ்வளோ கூட்டம். எவ்வளோ தூரம் திரும்ப லைன் நின்றுச்சு, அப்படி நின்றுது. நாங்கள் வந்து சரி கடவுளோட அனுகிரகத்தால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது உள்ளே போய் சாமி பார்க்குறதுக்கு. போயிட்டு முருகரோட அபிஷேகத்தை கண் குளிர பார்த்தோம். தென்பழனியில் பார்க்குற கோலத்தில் இங்கே வந்து வடபழனி ஆண்டவர் வந்து சூப்பராக அபிஷேக கோலத்தை காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப மனசு திருப்தியாக வந்திருந்தோம் அன்னைக்கு. கோயிலுக்கு சைடில் வந்து இந்த ஐயாவுக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அவர் அப்படியே உட்காந்துருப்பார். பால், தயிர், இளநீ எல்லா அபிஷேகமும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து மிளகாவ அரைச்சி ஒரு தவளையில் வச்சுருப்பாங்க. அப்படியே எடுத்து ஊற்றுவாங்க பாருங்கள். அப்படியே உட்காந்துருப்பார். முடித்து தீபாராதனைலாம் காமிச்ச உடனே கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க விரதம் இருப்பாங்க. இருந்து மஞ்சள் இடிப்பாங்க உரலில். இந்த ஐயா வந்து படுத்திருப்பார். அவர் முதுகு மேலே ஒரு பலகை போட்டு அது மேலே உரலை வச்சு இந்த பொண்ணுங்க போயிட்டு இடிப்பாங்க. இடித்து அந்த மஞ்சள்லாம் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது முடித்ததுக்கப்புறம் நெருப்பு மிதிக்கிறது. பால் குடம் எடுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க அவ்வளோ பேர் பால் குடம் எடுப்பாங்க. எடுத்து அப்படியே உள்ளே போயிட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஐயா வந்து தீவிர முருகர் பக்தர். 48 நாள் மௌன விரதம் இருந்து இந்த பூஜையை அவங்க ஒரு டீம் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. அவர் முதுகில் பார்த்திங்கன்னா இந்த தேர் இழுத்து இழுத்து முதுகு ஃபுல்லாக அப்படியே தழும்பாக இருக்கும். எவ்வளோ ஒரு முருகர் மேலே பக்தி. யார் யாருக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ, என்னென்ன விரதம் இருக்க முடியுமோ இருந்து வழிபட்டாலே போதும். முருகரோட அருள் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும். அன்னைக்கு வந்து ஆர்எம்கேவியில் 3 சாரீ எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து ஒரு சாரீ வந்து நேற்று பால் காய்ச்சுற அக்காவுக்கு அவங்களுக்கு ஒன்றும், அப்புறம் ரேவதி மருமகளுக்கு அவங்க கல்யாண நாளுக்கு ஒரு சாரியும், தங்கச்சியோட 25வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு சாரியும் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு. டெய்லி ஜாலியாக விருந்து, அப்புறம் வந்து கல்யாண சாப்பாடு, ரிசப்ஷன், அது இதுன்னு வெரைட்டியாக சாப்பிட்டாச்சு. அதனால் இன்றைக்கி தான் வந்து லஞ்ச் பாக்ஸு கட்டுறதுக்கு வேலை வந்திருக்கு. பாவக்காய் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கொடி பாவக்காய் கிடச்சிது. அந்த பாவக்காவை போட்டு நல்லா சூப்பரான காரக்குழம்பு வச்சாச்சு. அதுக்கும் முட்டை அதிலே அவிச்சு போட்டால் கசப்பாயிர போகுதுன்னு சொல்லிட்டு தனியாக மிளகாத்தூள் உப்பு போட்டு பிரட்டிட்டு வச்சுருந்தேன். இதான் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி லஞ்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து தோசையும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு கார சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்ருந்தோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.